لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த சகோதரர்களே, கடந்த வாரம் ஜனாசா சம்பந்தமான ஜனாசாவுக்கு என்னென்ன விடயங்கள் செய்யலாம், ஒருவர் மரணத்திற்கு பின்னால் அவருடைய மறுமைக்காக என்னென்ன விடயங்கள் செய்யலாம் என்ற சில விஷயங்களை பார்த்தோம். அதில் முக்கியமாக 4-5 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று, துவா செய்யலாம், அவருடைய கடன்களை அழைக்கலாம், அவருக்கு நோன்பு விட்டு சென்று தான் நோன்பு பிடிக்கலாம், ஹஜ்ஜு கடமையான நிலைமையில் அவர் மரணிச்சிருந்தால் அவருக்காக ஹஜ்ஜு செய்யலாம், மற்றவருக்காக தர்மம் செய்யலாம். இந்த 5 விஷயம் தான் குர்ஆன் ஹதீஸினுடைய நிலைகளே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். வேறு ஏதாவது செய்கிறதா அது மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை, அது செய்கிறது பித்அத்தான காரியமாக ஆயிரும் என்றதை கவனம் கொண்டு எது செய்யலாமோ அதை மாத்திரம் செய்யறதுக்குள்ளே பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நான் இதுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் டியூஷன் கொஞ்சத்தில் தருவேன். போன கிளாஸில் நான் கொஞ்சம் டைம் போகிறதுனால சில விஷயங்களை விட்டோம். அது சில விஷயங்கள் நடைமுறையில் உள்ளது இருக்கும். அதுக்கு எல்லாரும் டியூஸ் தந்து இருக்கிறதுனால அந்த ஆதாரங்களை பெருசாக வாசிச்சிக்க மாட்டோம். டியூஸ்லையும் இருக்கு, நடைமுறையில் இருக்கிறதுனால அது இல்லாத விஷயங்களை மாத்திரம் தொட்டு காட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த டியூப்ஸில் சில விஷயங்களை சொல்லி காட்டிட்டு தான் சில ஜனாசா குளிப்பாட்டுக்கு போக வேண்டியது. ஏன்னா அதில் ஆதாரங்கள் அதில் தான் போட்டிக்கிறோம். அந்த அடிப்படையில் ஜனாசாவுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய ஒருத்தர் மரணிச்சிட்டார். மரணித்ததும் அந்த உடம்பு இப்போ அந்த பாடிக்கு என்ன செய்யணும் என்ற விஷயங்கள் வர நேரத்தில் ஒன்று மரண அறிவித்தல் பொதுவாக நடக்குது. அதுக்கு ஆதாரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எல்லாம் ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் கண்ட்ரவர்ஷியல் ஒன்றும் கிடையாது. அதே போல் அந்த ஜனாசாவுக்கு அதிகமான மக்கள் வர்றது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, 100 பேர், ஒரு நல்ல அடியார்கள் 100 பேர் அவங்க துவா கேட்டாங்கன்னு சொன்ன அந்த மரணத்து ஜனாசாவில் அவருடைய பாவ மன்னிப்புக்கு ஏற்கப்படாமல் இருக்காது. இவங்க கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு ஏற்கப்படாமல் இருக்காது. இந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸின் டியூட்டில் போட்டிருக்கிறோம். அதனால அதிகமான மக்கள் ஜனாசாவில் கலந்து கொண்டால் ஜனாசாவுக்கு நல்லது. நல்ல மக்களாக கலந்து கொண்டார், நல்ல ஈமான் உள்ள மக்களாக அதிகமான மக்கள் துவா கேட்டோம்னு சொன்னால் அந்த துவாக்கள் நாளைக்கு அவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த ஜனாசா இது முக்கியமாக இருக்கு. அதே போல ஜனாசாவுடைய கண்களை பொறுத்தவரையில் அது கண்கள் திறந்து தான் அதிகமான நேரங்கள் இருக்கும். நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கண் திறந்த வண்ணம் தான் இருக்கும் ஜனாசா மௌத்தார் நேரத்தில். அப்போ அந்த கண் திறந்த வண்ணம் இருந்தால் அந்த கண்ணை நாங்கள் மூடிடணும் என்ற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வருதுன்னா, அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிச்ச நேரத்தில் அவரது கண்களின் நிலை குத்தி காணப்பட்டது. அப்போ உடனே அதனை மூடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணை மூடிடுறாங்க. உடனே மூடினா சில நேரம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இருந்தால் அப்படி திறந்து மாதிரி இருக்கு. அப்போ கொஞ்சம் லைட்டாக கசக்கிட்டு அப்படி மூடிடலாம். இல்லைன்னா தொடர்ந்து பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். அது மூடி விடுறது ஒரு சுண்ணாவாக இருக்குது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை தொடர்கின்றது. உயிர் போறதை அந்த பார்வை தொடரும் என்ற விஷயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால கண்ணை மூடி விட்டுருக்கு. முதலாவது அது பெண்களாக இருந்தால் பெண்கள் ஜனாதா வர்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வேற ஆட்கள் வச்சு மூட இயலாது. வீட்டில் குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் முடிக்கணும். ஜென்ஸும் அது மாதிரி அதை செஞ்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ஜனாசாவுக்கு நறுமணம் பூசுறது அதுக்கு சில ஆதாரம் இருக்கிறதுன்னு சொன்னால், அதாவது உம்ராவில் இருந்த ஒருத்தர் மரணிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவர் அப்படியே அதை இஹ்ராத்தோட அடக்குங்க, அவருக்கு நறுமணம் உம்ராவில் மரணிச்சவருக்கு நறுமணம் பூச வேண்டாம் அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் எப்படி சட்டம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், உம்ராவில் இருக்கக்கூடியவருக்கும் ஸ்பெஷல் அவங்களோட அதே ஆடையோட இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு உம்ரா தல்பியா கூறின மாதிரி அவங்க வருவாங்க மறுமையில். அதனால பொதுவாக உள்ளவங்களுக்கு நறுமணம் பூசுறதுக்கு தடையில்லை. அதனால பொதுவாக ஜனாசாக்கள் நறுமணம் பூசி தான் வைப்பாங்க. இல்லை சில நேரத்தில் வாசனைகள் அடிக்கும். கொஞ்சம் மரணிச்சுட்டு அவங்களோட உடம்புலேருந்து வரக்கூடியது இதே மற்ற மக்களுக்கு வாசனை இருக்குன்றதுக்காக வாசனை பூசிக்கிறதும் தப்பில்லை. வாசனை பூசிக்கொள்ளலாம் இருந்தாங்க. அதே போல் ஜனாசாவை மூடி வைக்கிறது பொதுவாக வளங்கள் இருக்குது. அதுவும் அங்கே மூடி வைக்கிறதும் தப்பில்லை. அதே போல் பார்வைக்கு முகத்தை திறந்து காட்டுறது இது எங்களுக்கு தெரியும். பொதுவாக ஜனாதா குளிப்பாட்டி கொண்டு வைப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க, பார்க்கறதுக்கு தரல. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு தவறான நம்பிக்கை இருக்குன்னா, ஆண்கள் மாத்திரம் தான் பார்க்கலாம், பெண்கள் மாத்திரம் தான் பார்க்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தடை எங்களுக்கு அதிசயம் கிடைக்கல. பொதுவாக
ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறது என்ன சட்டம்? அதுதான் மரணிச்சது சட்டம். உயிரோடு இருக்க போல ஒரு பெண்ணை ஆண் எப்படி பார்க்கலாம்? ஒரு தேவை இருந்தால் எந்த அடிப்படையில் பார்க்கலாம்? அந்த அடிப்படையில் பார்க்கலாம். அதே அடிப்படையில் தான் ஒரு ஜனாதாவும் யாரோ ஒருத்தர் நாங்கள் பழகக்கூடிய மக்கள் தெரிஞ்ச மக்களாக இருந்தால் அந்த அவுரத்து டிஸ்டன்ஸ் இதை பார்த்துக்கணும். ஆண்கள் பெண்களுமா ஒன்றாக போய் பார்க்கறது இல்லை. அது இல்லாமல் ஒரு தேவைகள் ஏற்படுமா இருந்தால் பார்க்கறதுக்கு தடை இல்லை. ஏன்னா சாதாரண உயிரோடு இருக்கிற நேரத்தில் பார்க்கறது தடை இல்லைன்னு சொன்னால் மரணிக்கிற நேரத்தில் அவங்க மரணிச்சவர்களை பார்க்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தடை வரல. அதனால தேவைப்படுமா இருந்தால் பார்த்துக்கொள்ளணும். அதே போல் ஜனாசாவை முத்தமிடுறது சம்பந்தமாக, அதாவது ஜனாசாவை முத்தமிடலாமா? இப்போ என்னோட வாப்பா மூத்தாயிட்டார், உமா மூத்தாயிட்டார், என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூத்தாயிட்டார், மிச்சம் இறக்கம் வச்சு ஒருத்தர் மூத்தாயிட்டார், அந்த கவலையில் அவர் முத்தமிடலாமா அப்படின்ற சில ஒரு கேள்வி வரணும்ல. மார்க்கெட்டில் அதுக்கு தடை இல்லை. மார்க்கத்தில் தடை இல்லை. எந்த இடம் ஒரு விஷயம் தடுக்கிறேன்னா சில வருஷம் தடுத்துருக்கணும். தடுக்கலன்னா அது அனுமதினு எடுத்துக்க வேண்டியது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்ச நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ஊரில் இருக்கல. அப்போ அவங்க தூரத்திலிருந்து மையத்து செய்தி கேட்பட்டு வாராங்க. வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அவருடைய அந்த முகத்தில் உள்ள திரையை அகற்றி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெத்தியில முத்தமிட்டார்கள் என்ற செய்தியும் இருக்கு. அதே நேரத்தில் முத்தமிடுறது அமல் இல்லை, சரிதாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல முத்தமிடுங்கன்னு சொல்லிட்டு. முத்தமிட்டால் அது தவறு இல்லை. ஒருத்தர் பாசத்தில் முத்தமிடுறாரு, அவர் நெத்தியில முத்தமிடுறாங்கன்னு சொன்னா அது தவறு இல்லை. அதை ஒரு விஷயம் விளைவிக்கணும். அதே போல ரைட். இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஜனாசாவை குளிப்பாட்டுதல் சம்பந்தமான விஷயத்துக்கு போகிறோம். எத்தனை லேடிஸ் இருக்கிறீங்க? லேடிஸ் ஒருத்தர் கணக்கு பார்த்து சொல்லுங்க. ஓகே, லேடிஸ் சரியா? சரியா? ரிஷாத் லேடிஸ் இது ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே சார். டியூப்ஸில் ஜனாசாவை குளிப்பாட்டுது. இதில் ஆடைகளை கலைந்து குளிப்பாட்டுதல் அப்படின்ற ஒன்று போட்டிக்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், ஜனாசா ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய உடுத்திருக்கக்கூடிய ஆடையை கலைந்துட்டு அந்த குளிப்பாட்டக்கூடியவர்கள் அப்போ அவரை அவுரத்தை மறைச்சிருக்கணும். அதனால் ஆடையை கலைஞ்சிட்டுன்னு சொன்னால் இப்போ ஆடையோடய இருப்பாங்க. இருக்கிறது அப்படியே உருவிடாமல் அந்த ஒரு அதுக்கு மேலே அவுரத்தை மறைக்கக்கூடிய மாதிரி ஆண்களாக இருந்த ஆண்களுக்கு தேவையான அளவுக்கும் பெண்களாக இருந்த பெண்களுக்கு தேவையான அளவுக்கும் மேலான ஒரு 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 புடவை ஒன்றை போட்டு மேலே போட்டுறீங்க. போட்டதுக்கு பின்னால் அதில் அவங்க கூட உடம்புல உடுத்திருக்கக்கூடிய ஆடையை கலைஞ்செடுத்தது. இது ஒரு விஷயம். கலைஞ்சினா இந்த ஆடைக்கு மேலான தான் குளிப்பாட்டுவீங்க, சரியா? இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்ச நேரத்தில் அந்த மக்களுக்கு இடையில ஒரு குழப்பம் கொண்டு வருது. எப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குளிப்பாட்டுறது? மற்ற மனிதர்களை ஆடைகளை கலைந்து குளிப்பாட்டுறது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குளிப்பாட்டுறதா? பொதுவாக ஆடைகள் எடுத்துட்டு தான் குளிப்பாட்டுவாங்க, அப்போ தான் முறையாக குளிப்பாட்டலாம். அதை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குளிப்பாட்டுறதா என்ற ஒரு சில பேச்சுவார்த்தை நடந்து நிற்கிற நேரத்தில் அப்போ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்துட்றான். அந்த ஒரு தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கோணத்துல இருந்து ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே ஆடையோடைய குளிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. நாங்கள் அப்படியே ஆடையோட வச்சு குளிப்பாட்டிட்டோம் என்ற விஷயத்த இந்த ஹதீஸில் பார்க்கணும். அஹமதில் வரக்கூடிய 25,102வது ஹதீஸில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக பொதுவாக ஆடையை கழட்டிட்டு குளிப்பாட்டுறது. அதே நேரத்தில் ஆடையோட வச்சு குளிப்பாட்டினாலும் தப்பில்லை. ஆடையோட வச்சு கூட குளிப்பாட்டிக்கலாம். ஆடையை கழட்டிட்டு குளிப்பாட்டணும்னு சொன்னால் அது பொதுவான ஒரு ரீதியாக இருக்குது. ஏதோ ஒரு நேரங்களில் தேவையாக இருந்ததுன்னா ஆடையோட வச்சு குளிப்பாட்டினா பிரச்சனை இல்லை. ஆடையை கழட்டுறதுல அதுக்கு மேலே நாங்கள் அவுரத்தை மறைக்கக்கூடிய ஒரு துணியை போட்டுட்டு அந்த ஆடையை கழட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு விஷயம். நான் குளிப்பாட்டுற நேரத்தில் திரும்ப பார்த்துக்கோம். இந்த டியூப்ஸை பார்த்துட்டு பின்னாலே இதை பார்த்துக்கணும் இருக்கும். அதே போல குளிப்பாட்டக்கூடியவர் அந்த ரகசியத்தை பேணும். ஏன்னு சொன்னால், ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் அவர் பலவிதமாக இருப்பார். சில நேரத்தில் உயிரோடு இருக்கிற நேரத்தில் சில மனிதர்கள் அவருக்குள்ள சில குறைகள் இருந்திருக்கலாம். அவர் வாழக்கூடிய காலத்தை அவர் அதை மறைச்சு கொள்வார். அவர் ஆடையாலேயோ பிற மக்களுக்கு தெரியாமல் மறைச்சி வாழ்ந்திருப்பார். ஆனால் அதை குளிப்பாட்டக்கூடியவர் கண்டால் அவர் அப்பதான் கண்டிருப்பார். அப்ப அந்த குறைகள் அந்த ரகசியங்கள் அவர் எந்த ஒரு மனிதருக்கும் சொல்லக்கூடாது. அதை பாதுகாக்கிறது யார் குளிப்பாட்டுறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு என்ற ஒரு விஷயத்தை விளைவிக்கணும்.
அதே நேரத்தில் இது எவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் என்றதை பார்க்கல. எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை குளிப்பாட்டுபவர் அவரிடம் உள்ள குறைகளை மறைத்தால் அவரை அல்லாஹ் 40 தடவை மன்னிக்கிறான் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அப்ப நாங்கள் அப்படி ஒரு குறைகளை கண்டால் அதை நாங்கள் மறைச்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா 40 தடவை மன்னிக்கின்றான் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால குளிப்பாட்ட ஒரு நேரம் வந்துட்டு சொன்னார், நாங்கள் நடந்து போயிட்டோம் இப்படி ஒரு நிலையில் நாங்கள் ஒரு போதுமானதை சொல்லிடக்கூடாது. அதே போல எப்படி இப்போ குளிப்பாட்டுறது என்று வார நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹதீஸ்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் மரணிச்ச நேரத்தில் அந்த பெண்கள் குளிப்பாட்டுறாங்க. பெண்கள் குளிப்பாட்டுவாங்க, ஆண்கள் குளிப்பாட்டலாம். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன்ல இருக்கும் எங்களுக்கு என்ன, மனைவியே கணவனும் குளிப்பாட்டலாம். கணவனை மனைவியை குளிப்பாட்ட வேண்டாம், தேவைப்பட்டா அந்த ஒன்று மாத்திரம் மாற்றி செஞ்சு கொள்ளலாம். மற்றபடி ஆண்கள் பெண்கள் குளிப்பாட்டுவாங்க. அப்ப பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட நேரத்தில் அவங்க எப்படி குளிப்பாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய வலப்புறத்தில் இருந்தும் உழு செய்ய வேண்டிய பகுதிகளில் இருந்தும் நீங்கள் ஆரம்பியுங்கள். அப்ப தண்ணியை எப்படி ஊத்துறதுன்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை காட்டுறாங்க. அது வளராயிருக்கணும், ஒளி செய்யக்கூடிய பகுதியிலிருந்து நீங்க ஆரம்பிங்க என்ற விஷயம் சொல்றாங்க. நான் குளிப்பாட்டுற நேரத்தில் அதையும் சொல்லி காட்டுறோம். இது ஹதீஸ்ல இந்த அடிப்படையில் நான் குளிப்பாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல தண்ணி ஊற்றுற நேரத்தில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில ஊற்றுங்க என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நபி அவங்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன், அவங்களுடைய மரணத்தை அவங்க குளிப்பாட்டுற நேரத்தில் இந்த செய்தி சொல்றாங்க. அதை குளிப்பாட்டுற நேரத்தில் 3 அல்லது 5 அல்லது நீங்கள் தேவை என கருதினால் அதற்கும் அதிகமாக ஒற்றைப்படையாக குளிப்பாட்டுங்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க. சில பேர் ஒரு 3 தடவை குளிப்பாட்டா கூட போதுமா இருக்கும், 3 தடவை தண்ணிகளை ஊற்றி குளிப்பாட்டா போதுமா இருக்கும். அதே போல சில பேர் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டா கூட கூடுதலாக குளிப்பாட்டுக்கிறோம். ஆனால் ஒற்றைப்படையில் முடிச்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் குளிப்பாட்ட நான் நினைச்சு கொள்ளக்கூடாது நாங்கள் வீட்டில் குளிக்கிற மாதிரி குளிக்கணுன்றது, உடம்ப கழுகுறது. உடம்ப நாங்கள் அந்த உடம்புல உள்ள இந்த தண்ணியால் உடம்பை நாங்கள் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டோம்னு சொன்னால் அது போயிடும். கூடுதலாக கழுவ வேண்டியதுன்னா கூடுதலாக ஒவ்வொரு ஜனாதா ஒரு மாதிரி இருக்குல்ல, சில நேரம் சில ஜனாதாக்கள் கூடுதலாக கழுவ வேண்டிய தேவை இருக்கும், தேவைப்பட்டால் அவங்களை கூடுதலாக கழுவி கொள்ள வேண்டியது. அதே போல கடைசியாக ஊற்றக்கூடிய தண்ணீர்ல கற்பூரம் கலந்து கொள்ளுங்க என்ற விஷயம் சொல்றாங்க. அதுல வருது அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே ஜனாதாவுல தான் கடைசியில் கற்பூரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப கடைசியா ஊத்துற நேரத்துல கற்பூரம் கலந்த தண்ணியில கடைசி நாங்க ஜனாதாவை கழுகிறோம். அது ஒரு விஷயம். அதே போல பெண்களா இருந்தால் அதுவும் பெண்கள்ல சில நேரம் சடை போட்டிருப்பாங்க, முடி பின்னி இருப்பாங்க. அவ பின்னி இருக்கிற நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை களைஞ்சு விட்டுட்டு குளிப்பாட்டுற இடத்துல அந்த பின்னல் எடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு திரும்ப பின்னி விட்டுறணும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளுடைய ஜனாதா நேரத்துல அவங்க 3 சடைகள் பின்னி இருந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறகு அவற்றை பிரித்து கழுவி விட்டு பிறகு மீண்டும் 3 சடைகள் பின்னினோம். 3 சடை போட்டிருந்தாங்க, திரும்ப கழட்டிட்டு 3 சடை போட்டு பின்னிட்டோம் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அதை எப்படி போட்டோம்ன்றதை சொல்லி காட்டுறாங்க. சடைகள் என்பது முன்னெற்றி பகுதியில் ஒன்றும் பின்னாடி கொண்ட 2ம், அந்த 2 பக்கம் 2ம் முன் நெற்றி பகுதியில் ஒன்றும் சொல்றாங்க. அதே ஒரு விஷயம். அதே போல குளிப்பாட்டினவர், நான் ஒருத்தர குளிப்பாட்டிட்டு நான் குளிக்கணுமா, எனக்கு குளிக்கிறது கடமையா, நான் குளிக்கிற அவசியம் தானா என்று பார்த்தோம்னு சொன்னால் இது சம்பந்தமா சில நேரம் குளிக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் குளிக்க தேவையில்லைன்னுவாங்க. அப்ப இது சம்பந்தமான ஹதீஸ்ல பார்க்குற நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வச்சு என்ன சொல்றாங்க, அதாவது நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் நாங்க இறந்தவர்களை குளிப்பாட்டி விட்டு சிலர் குளிப்பவர்களாகவும் மற்றும் சிலர் குளிக்காதவர்களாகவும் இருந்தோம் என்ற விஷயத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ குளிக்க வேண்டும் நினைக்கிறவங்க குளிச்சுக்கலாம், ஆனா குளிக்கிறது கடமை இல்லை குளிக்காமையே இருக்கணும்னு சொன்னா அதுவும் தப்பில்லை. 2க்கும் ஆதாரம் இருக்குது, அதை கண்ட்ரோவர்ஷியல் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேணும்னா குளிச்சுக்கலாம். அதே போல ஷஹீதுகளாக இருந்தால் அவங்கள குளிப்பாட்டக்கூடாது. ஒருத்தர் யுத்தத்தில் மரணிச்சுட்டார், அந்த மாதிரி நிலையம் அவங்கள குளிப்பாட்ட வேண்டாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. இந்த மாதிரி சொன்னால் உஹது போர்ல மரணித்தவர்களுடைய இரத்தத்தினுடைய அடக்குங்கள், அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்களோ ரத்தத்தோட கழுவ வேண்டாம், அப்படியே அடக்குங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டவில்லை, அதனால அந்த மாதிரி நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள குளிப்பாட்டப்படாது. அதே போல சில நேரங்கள்ல சில ஜனாசாக்களை கிடைக்கும், அந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய நிலையில இருக்காது. சில நேரத்தில் சில நோய்கள் சில பார்த்தோம்னு சொன்னால் அவங்கள உடம்பு பிடிச்சோன்னா பிஞ்சு வந்துடும்,
உடம்ப பிடிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும். வந்து பிஞ்சு வந்துடுற மாதிரி சில நோய்கள் வர்ணிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சில நேரத்தில் சில கத்தியால அதாவது வெட்டப்பட்டு சில நேரம் துண்டுகளாக வந்து கிடைப்பாங்க. அந்த மாதிரி நிலையில் கிடைப்பாங்க. சில நேரத்தில் ஒரு மிருகங்களால் கடிச்சு குதிரப்பட்ட நிலையில அப்படி சில பேர் மரணிப்பாங்க. சில நேரம் ஷூட் பண்ணப்பட்டு அந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய ஒரு நிலையிலே இருக்காது, துண்டு துண்டா இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவை இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்யறது, குளிப்பாட்டணுமா என்று பார்க்குற நேரத்தில் இஸ்லாம் பொதுவாக ஒரு சட்டம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு ஆத்மா எங்களுக்கு இயலாத ஒரு விஷயத்து, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் என்ற ஒரு அடிப்படையில் அதை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குளிப்பாட்டதால் வேறு விபரீதங்கள் தான் வரும். உதாரணம் நான் சொன்ன மாதிரி சில பேர் கை காலை பிடிச்சவனால வந்துடும், அந்த கையில் உள்ள சதையெல்லாம் கலந்து வர மாதிரி நோய்கள் இருக்குது சில. அப்போ அந்த மாதிரி நிலையில் நாங்கள் குளிப்பாட்டோம்னா அது இன்னும் ஜனாசாவுக்கு இன்னும் துன்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி நிலையில் என்ன செஞ்சு கொள்ளலாம்டா, குளிப்பாட்ட வேண்டியதில்லை. ஆனால் குளிப்புக்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்க முடியாத, அதாவது தண்ணீரால் செய்ய முடியாத நிலையில தயமம் செஞ்சு கொள்ளலாம். அப்படி ஒரு நிலை இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு அப்படின்னா நம்ம தயமம் செஞ்சு விட்டுருது. அந்த மாதிரி அந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நிலையில உள்ளவர்களுக்கு. அதுக்கு கூட செய்யலைன்னா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட மாட்டாங்க, ஏழாவது ஒரு விஷயத்தை கேள்வி கேட்க மாட்டாங்க. இது எங்கட தான் கடமை, மூத்தான வர கடமை இல்லை, நாங்கள் தான் அதை செய்யணும். ஏழாவது ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற விஷயத்தான் விளைய கொண்டோம்னா சரி. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இந்த ஹதீஸ்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வழங்குறதுக்கு ஹதீஸ் போட்டிக்கிறேன். என்னண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் ஒன்றை செய்ய வேண்டும் என உங்களுக்கு நான் தடை விதித்தால், செய்ய வேண்டாம் என தடை விதித்தால் அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒன்றை செய்யுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்க. எங்களுக்கு முடியாததை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முடியாது, அவ்வளோதான். முடியாதவங்களுக்கு கேள்வி வராது என்ற விஷயத்தை விளங்கிட்டோம்னு சொன்னால் இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதே போல் வந்து ரைட் ஃபுல்லாக பார்த்துருப்பா ஓகே, இது குளிப்பு சம்பந்தமாக வரக்கூடியது. டைம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டையும் வந்து. அதே போல் வந்து ஜனாதாவை கபனிடுறது சம்பந்தமாக குளிப்பாட்டத்தை விட ஒரு இஷ்யூவான விஷயமா இருக்குது கபனிடுறது பொதுவாக சமுதாயத்தில். அதுக்குன்னு சில ஆஃபீஸர் மாதிரி வந்துடுவாங்க வீட்டுக்கு. அவங்க தான் அந்த அதை ஊசி படாமல் அந்த மெஷினெல்லாம் தைக்க மாட்டாங்க, கை ஊசியை கொண்டு வந்தால் தைப்பாங்க. இப்படியெல்லாம் சில ஒரு விஷயம் நீங்கள் ஜனாசா வீட்டில் இருந்துருந்தால் பார்த்துருப்பீங்க. அதுக்குன்னு சில நியமிக்கப்பட்டவர்கள் வந்து தான் தைக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது உண்மையில சொல்றேன்னு சொன்னால் இதை விட சிம்பிளான, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையை விட சிம்பிளான எதுவுமே இருக்காது. ஒரு ஜனாசாவை கப்பனிட்டுற சம்பந்தமாக அப்படி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் அது சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கின்றது தான் இந்த ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்படி ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், பொதுவாக ஜனாசா பார்த்து கப்பனிட்டுறதை பற்றி சொல்றது அழகாக கப்பனிடுங்க என்ற ஒரு விஷயம் நம்ம சில சொல்றாங்க. அதே போல வெள்ளையும் கப்பனிடுறது, கப்பனை பற்றி சொல்ற நேரத்தில் வருது எப்படின்னா, நீங்கள் வெள்ளை ஆடை அணியுங்கள், ஏனெனில் அதுதான் உங்கள் ஆடைகள் சிறந்ததாகும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. வெள்ளை ஆடை அணிகிறது வந்து உங்களுக்கு சிறந்தது, ஆடைகள்ல மிக நல்லது என்ற விஷயம் சொல்லுவாங்க பொதுவாகவே. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க வெள்ளையும் அணிஞ்சிருக்கிறாங்க, சிகப்பும் அணிஞ்சிருக்கிறாங்க, மஞ்சளும் அணிஞ்சிருக்கிறாங்க, பச்சை கருப்பு அணிஞ்சிருக்கிறாங்க. இப்படி பல நிறங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. காவி நிறத்தை தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப காவி நிறத்தை தவிர மற்ற எல்லா நிறங்களும் அணிகிறதுக்கு தடை இல்லை. ஆனால் வெள்ளை சிறந்தது, பெஸ்ட் வந்து வெள்ளைன்றது ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல உங்களில் இறந்தோரை அதிலேயே கப்பனிடுங்கள், அப்ப வெள்ளையிலே கப்பனிடுங்கன்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வெள்ளை சிறந்தது, அதுல கப்பனிடுறதா மிச்சம் நல்ல. அதே திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல வெள்ளை அல்லாத இதை கபனிடமானு கேட்டால் அதுக்கும் ஒரு அனுமதி இருக்குது. எப்படி ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் மரணமடைந்து அவரது வசதி பெற்றவராகவும் இருந்தார்னு சொன்னால் கோடுகள் போட்ட ஆடையில் அவரை கபனிடலாம் என்ற ஒரு விஷயத்தை. கோடுன்னு வந்துட்டாலே கலர் கலந்துருக்கு, வெள்ளையில் ஒரு கலர் கலந்தா தான் கோடு. அதனால தேவைப்படுமையானால் அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னால் தேவைப்பட்டால் செஞ்சு கொள்ளலாம், தடையில்லை. பொதுவாக வெள்ளை சிறந்ததுனால சமூகத்தில் வெள்ளை தான் இருக்குது, அதை கண்ட்ரவர்சி பண்ணிக்க வேண்டியது, நாங்கள் வெள்ளையை போட்டு போக வேண்டியது. அதே போல டைட்ட ஆடையில கபன் இடலாமா? இப்போ நான் ஒரு ஷர்ட் போட்டுட்டு ட்ரௌசர் போட்டு எனக்கு கபன் போடலுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. இந்த ஆடை தான் என்று சொல்றாம டைட்ட ஆடையில கபனிடுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கிராமவாசி, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. பின்னால வந்து ஒரு யுத்தத்தில்
மரணிச்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய ஜுப்பான்னு சொல்றது நாங்கள் இன்றைய போகிற ஜுப்பாட விலையை கொள்ளக்கூடாது. ஜுப்பான்றது குளிர் ஆடை, ஸ்வீட்டர்னு சொல்லுவேன், அதுக்கு அரபில் ஜுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஜுப்பாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கபனாடையாக அணிவித்தார்கள். அந்த கிராமவாசிக்கு அதை கபனா போட்டு அடைக்கிட்டாங்க. அப்போ அதுக்கும் தடை இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்தால் அப்படியும் செஞ்சு கொள்ளலாம். அதே போல் இன்னும் ஒரு அதிசயம் அதுக்கு ஆதாரம் வச்சு நான் ஒரு அதிசயம் போய் டியூப்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் புதிய ஆடையில் தான் கபனிடணுமா என்ன புதுசுன்றது இந்த அவசியம் இல்லை. பழைய ஆடைகளையும் கபனிடலாம். எப்படி வருதுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அவங்களுடைய மகள் மரணிச்ச நேரத்திலையும் ஜனாசாவை குளிப்பாட்டி முடிஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் முடிஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லி என்னுடைய அவங்களுடைய கீழே ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபனா போடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பழைய ஆடையாக இருந்தால் கூட அதை உடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு செய்தி நான் போடாத ஒரு செய்தி உண்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரண தருவாயில் நேரத்தில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன கபனில் அவங்க உடுத்து வச்சிருந்த ஒரு வேட்டி நினைக்கிறேன், அதை பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க என்ன இதாலே கபனிட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, அந்த வாப்பட கேட்குறாங்க, இந்த மாதிரி பழைய உடுப்பில் அவங்கள கபன் போட சொல்கிறீங்கன்னு கேட்குற நேரத்தில் மண்ணுக்கு போக வேண்டிய ஒரு உடம்பு இதுக்கு எதுக்கு புது உடுப்பு அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க. இது ஃபேக்டை விளங்கப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. சாதாரணமாக எங்களுக்கு புது உடுப்பு கூட சீப்பாக தான் கிடைக்கும். பப்ளின்னா ஜனாதாக்களே சில புடவை வச்சுருப்பாங்க கடையில். அப்போ அது மிச்சம் சீப்பாக இருந்தால் அதை எடுத்து உடுத்துக்கொள்ளலாம். சில நேரங்களில் சில காலங்களில் கிடைக்காம போயிடலாம். அதுக்காக புதுசு தான் வேணும் என்று சொல்லி அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய ஆடையை வச்சு அடைக்கொள்ள கபனிட்டு கொள்ளுது. அதே போல் நறுமணம் பூசுறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த அதிசயில் நறுமணம் வேணும்னா அதை பூசிக்கொள்ளுது. அடுத்தது கட்டாயமாக இப்போ ஒரு ஜனாசாவுடைய சில நேரங்களில் இப்போ எங்களுக்கு ஆடைகள் இருக்குது, ஆடைகளுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாங்கள் ஜனாசா ஃபுல்லாக மூடிடுவோம். ஆனால் சில நேரங்களில் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்த ஆடைகள் குறைவாக இருந்தால் கூட கட்டாயமாக தலை மறைக்கணுன்ற ஒரு சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது முஸஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிச்ச நேரத்தில் அவர்களுடைய இருந்த ஆடையை கொண்டு அவங்களுடைய காலை மறைச்சேன்னு சொன்னால் தலை தெரியக்கூடியதாக இருந்துச்சு, தலையை மறைச்சேன்னு சொன்னால் கால் தெரியக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இந்த அளவு தான் அவங்களுக்கு கஃனிடக்கூடிய ஆடை இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அவருடைய தலையை நீங்கள் மறைச்சிட்டு இதுக்கு இருந்து அழைக்கக்கூடிய அந்த புல்லை கொண்டு நீங்கள் கால்களை மறைச்சி அடக்க செஞ்சிருங்க. அப்போ இருக்கிறதுல ஒன்றுமே இல்லைன்னா அது வேறு செய்தியாக போயிடும். இருக்குதுன்னு சொன்னால் தலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தலையை ஃபுல்லாக மறைச்சிட்டு இப்போ இன்றைக்கு கூட சில நாடுகளில் இந்த மாதிரி நிலைமைகள் வரலாம். யுத்தம் காரணமாக சில நேரத்தில் கேஃபியூ மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னால் இல்லாத நிலைமை இருந்தால் நாங்கள் தலையை மறைச்சிட்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புட்களையோ கார்ட்போர்டோ ஏதோ ஒன்று போட்டு இருக்கக்கூடியதை போட்டு மறைச்சி நாங்கள் அடக்கி செஞ்சிட வேண்டியதுதான். அதே போல் ரைட், இவ்வளவுதான் இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. ஹதீஸுகள் சம்பந்தமாக இது சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய ஹதீஸு இவ்வளோதான் வரும். அதில் படிச்சு ஓகே ஃபைனலி எல்லாருக்கும் ஜனாசா இருக்கிறது. ஒருத்தர் மரணிச்சுக்கிறாரு, அவர் ஆடையோடு இருக்கிறார். அப்போ ஆடைக்கு மேலான இப்போ ஆடைக்கு மேலே ஒன்று போட்டாங்க கழட்டிடணும், அல்லது தேவைப்பட்ட ஆடைகளை வச்சு கூட ஜனாசா குளிப்பாட்டிக்கொள்ளலாம். ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு 3 விதமான தண்ணி சொல்லப்படுது இல்லையா? அதில் ஒன்று நோமலான தண்ணிகள் எடுத்துக்கொள்வது பக்கெட்டு, நோமலான தண்ணி. இன்னொன்று பக்கெட்டு நாங்கள் இதுக்கு ஆயத்தமாக இருந்தது லேசாக அந்த ஜனாசா குளிப்பாட்ட இடத்துக்கு போகிற நேரத்தில் நாங்கள் ஒரு செட்டப்பை செஞ்சுட்டு உட்காந்துருந்தா எங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு பக்கெட் அதாவது ஒரு கப்பு சோப்பு, அதாவது என்ன இலந்த இலையுடைய கலந்த தண்ணின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட சோப்பு மாதிரி பயன்படுத்தப்பட்ட ஒரு தண்ணி, சோப்பு புற வரக்கூடிய தண்ணி. அப்போ இலந்த இலைகள் இங்கே கிடைக்காது, நான் நினைக்கல கிடைக்குது. இருக்காது தெரியுமா? ஸ்ரீலங்காவில் சில இடங்கள் இருக்கு, இன்னைக்கு இருக்குது ஸ்ரீலங்காவில் சில இடங்கள்ல கிடைக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்வோம், நாங்கள் சோப்பு போட்டுற கரைச்சி வச்சுக்கிறோம், சோப் தண்ணி. அப்போ ஒரு ஜாக்குக்கு சோப் தண்ணியை கரைச்சி போடுறோம். இதில் ஒரு சாதாரண நோமல் தண்ணி இருக்குது. அதே நேரத்தில் இது கற்பூரம்,
பார்த்துருப்பீங்க. இங்கே தமிழ் கடையில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கொள்ளலாம். கற்பூரம் கலந்த தண்ணியை என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு ஜல்லியும் கரைச்சி வச்சுக்கிறோம். சரியா? கற்பூரம் கலந்த தண்ணி இருக்குது, சோப் தண்ணி, மற்ற ஸ்பூன் தண்ணி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம சொல்ல வலது புறத்திலிருந்து ஆரம்பிங்க, உடுவுடைய உறுப்பிலிருந்து நீங்கள் உறுப்பிலிருந்து ஆரம்பிங்க என்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இதை விளையக்குள்ள கூட ஒழுவு செய்யறது சொல்லிட்டு அப்படி சில பேர் சொல்லுவாங்க, ஒழுவு செய்ய சொல்லலை. அந்த அதிசயவாத வாசகங்களை பார்த்து ஒழுவுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பிங்க என்று செய்த வரும். அப்படி சில நேரம் ஜனாசா ஒழு வந்து எப்படி தொழுவதற்கு தான் தேவை, ஜனாசாதெல்லாம் போறது சரிதானே? அதே போல அந்த அதிசய வாசகங்களை ஒழுச்சீர மாதிரி வரல, அப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியது இல்லை. அதனால ஒழுவுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. பொதுவாக வந்து சாதாரண இப்போ சோப் தண்ணி எடுத்துட்டேன்னா ஒரு ஜல்லி சளி எடுத்தாங்க உழுவுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பிக்கிறோம். வலது கையில முன் கை வந்து என்ன செய்யறோம், நாங்கள் ஆரம்பிக்கிறோம். முதலாவது வலது பக்கம் உழுவுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ கையில் ஒரு ப்ளவுஸ் ஒன்று போயிட்டு போட்டுக்கொள்ளலாம், இல்லை ஒரு துணி ஒன்று சுற்றி கொள்ளலாம். சில ஜனாசாவுடைய ஜேம்ஸ் அது இருந்ததுன்னா கையில் பட்டுக்கொள்ளலாம், வைக்கிறதுக்கு ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கிறது. வலது கையில் நாங்கள் என்ன செய்யறோம், கொஞ்சம் ஊற்றுறோம், ஊற்றி தேய்ச்சி விட்டுருவோம். திரும்ப வந்து முகத்துக்கு கொஞ்சம் ஊற்றுறோம், முகத்தை கழுவிடுறோம். திரும்ப கையில் உழு செய்யக்கூடிய பகுதியில் கைக்கு ஊற்றிடுறோம். நாங்கள் திரும்ப வலது காலுக்கு ஊற்றிடுறோம். திரும்ப இடது கைக்கு கொஞ்சம் ஊற்றிடுவோம் தண்ணி, திரும்ப இடது காலுக்கு ஊற்றிடுவோம். அதே நேரத்தில் கடைசியில் வந்து என்ன செஞ்சிடும், இந்த தலையிலிருந்து புதுசாக உடம்புக்கு ஊற்றிடும். ஊற்றி ஒரு தடவை இது வந்து என்னது சோப் தண்ணி. முதல்ல நாங்கள் சோப் தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக என்ன செஞ்சிடுறோம், உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவோம். இது ஒரு தண்ணி. அப்போ ஒரு தடவை ஊற்றிட்டு ஒற்றை படையில் ஊற்றுறோம் இல்லையா, ஒரு தண்ணி ஊற்றிட்டு அடுத்தது என்ன செய்கிறோம், இதே பக்கத்தை என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு தண்ணி எடுக்கிறோம். இந்த தண்ணியால் திரும்ப என்ன செஞ்சிடும், அதே மாதிரி திரும்பியும் வந்து கழுவுறோம். அப்போ ஏற்கனவே சோப்பால் ஒரு தடவை கழுவிட்டா திரும்ப வந்து நார்மல் தண்ணியால் ஒரு தடவை கழுவுது. அப்போ இது கழுவினது போதாமல் இருக்குது நேரம். அதே நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருவோம், மேலே மட்டும் நம்ம ஜனாசா முழுமையாக வந்து என்ன செய்யணும், கழுவணுன்றதுனால இப்போ மேலால கழுவிட்டோம். இந்த பக்கம் முதுகுப்புற கழுவணும்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன செஞ்சோம், ஜனாசாவுக்கு நோயிலையும் கொடுத்துடாம அதை நாங்கள் இந்த கையை மட்டும் மடைக்கணும்னு சொன்னால் நாங்கள் இப்படி திருப்பி கொள்ளையும். இப்போ 2 பேர் இருப்பாங்க பொதுவாக குளிக்கிறேன் ஒரு எடுத்துருந்தா கொஞ்சம் நாங்கள் இப்படி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த கையை மட்டும் மடைச்சு எடுத்தோம்னு சொன்னால் இந்த தண்ணியால் என்ன செஞ்சிடலாம், பின்னாலே நான் கழுவி விட்டுருவேன் ஃபுல்லாக. சரியா? பின்னாலே என்ன ஃபுல்லாக கழுவிக்கிறது வந்து இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் இருந்தாருன்னா பின்னால் வந்து கழுவிக்கலாம். அதே போல் வந்து 2வது தடவை அதே மாதிரி நான் கழுவிக்கிறோம். 2வது தடவை கழுவி போதுமாக இருந்தால் அந்த சோப்பு எல்லாம் போயிட்டு சொன்னால் போதுமாக இருக்குன்னு சொன்னால் 3வது தடவை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், கற்பூரம் கலந்து சின்ன ஜாக்கெட் திரும்ப பெரிய ஜாக்கெட் தேவைப்பட நினைக்கிறேன், நல்ல பெரிய பாத்திரங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். கற்பூரம் கலந்த தண்ணியால் என்ன செய்யறது, 3வது முறை அதை கழுவு கழுவிட்டோம்னா இவ்வளோதான் ஜனாசா வழிபாடு. இது கஷ்டமா? கஷ்டம்? வெரி சிம்பிள். ஒரு சாதாரண பிள்ளைய முழுவாட்டமா அது பிள்ளை எப்படி லேசாக முழுவாட்ட மாட்டோம், எவ்வளோ ஆரம்பிப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தை வந்து முழுவாட்டு. சாதாரணமான ஒரு சின்ன ஒரு மேட்டர், இவ்வளோ ஒரு லேசான ஒரு விஷயம் தான், அது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி சமுதாயத்தில் காட்டப்படுது. அப்போ 2வது தடவை ஊற்றுறது சில நேரம் அந்த சோப்பு அதில் இருக்குது கழுவினது போதாதுன்னு சொன்னால் இன்னும் 2 தடவை ஊற்றுறது, 5 தடவை ஆகிடுது. இன்னும் 2 தடவை நோம்பலாக ஊற்றிட்டு கடைசியாக ஊற்றுறது வந்து கற்பூரம் கலந்து கடைசி தண்ணி ஊற்றி கொள்றோம். சரியா? கடைசிக்கு வந்து நாங்கள் கற்பூரத்தை ஊற்றி கொள்றோம். அதை 5 ஊற்றலாம், 7 ஊற்றலாம், 9, 11 எத்தனை வேணா வைத்துக்கலாம். ஆனால் அது ஒற்றை படையில் இருக்கும். அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை மட்டும் பார்த்து கொள்ளணும்னு சொன்னால் இவ்வளோதான் குளிப்பாட்டு. சரி? அதே நேரத்தில் நாங்கள் ஒரு மனிதர் அவர் உயிரோடு இருக்கிற நேரத்தில் அவர் மரணத்தை எப்படி பாதுகாப்பாரோ அதே மாதிரி ஜனாசாவோட நேரத்தில் ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய அவர் மானத்தை பாதுகாக்கக்கூடிய முறையில் குளிப்பாட்டும் வேணும். அது சம்பந்தமாக வந்து அந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவர்கள் வந்து அதை பார்த்துக்கொள்ளணும். ரகசியங்கள் எந்த காரணம் கொண்டும் வெளியே சொல்லிடக்கூடாது, அவருடைய குறைகளை வெளியே சொல்லிடக்கூடாது என்ற விஷயத்தை பார்க்கணும். இது சம்பந்தமான சில கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு சமுதாயத்தில் இப்படி செய்கிறாங்களே, இதை செய்கிறாங்களே, அதை செய்கிறாங்க இருக்கும். அதே விஷயம் நெக்ஸ்ட் இந்த டைம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபுல்லாக இது சம்பந்தம் வரக்கூடிய கேள்விகள் நீங்கள் இருக்கக்கூடிய நீங்களும் பாருங்கள். இப்படி இருக்கே, இப்படி இருக்கே, இப்படி செய்கிறாங்களே, இது செய்கிறாங்களேன்னு இருந்தால் அந்த கேள்வி எல்லாத்தையும் சேனல் நெக்ஸ்ட் வீக் வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக கேள்வி பதில். அதில் வந்து ஜனாசா சம்பந்தமாக இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து இன்ஷால்லா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு பதில் சொல்லுவோம். தெரியாத விஷயத்துக்கு இன்ஷால்லா அதுக்கு அடுத்த கிழமை அதுக்குரிய ஆதாரங்களோட அதுக்கு அடுத்த கிழமை இன்ஷால்லா அதுக்குரிய டிப்ஸோ பதிலோ உங்களுக்கு தரப்படும் இன்ஷால்லா. சரியா? இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டு
குளிப்பாட்டிட்டு இப்போ நாங்கள் வந்து கஃன் இட போகிறோம். கஃன் இடுறதுக்கு 3 பிடவை 3, அதாவது ஒரு ஆளுடைய அந்த ஆளுடைய சைஸை பொறுத்தவரையில் அதை விட இது வந்து 2.5 அடின்னு சொன்னால் இன்னொரு 1 அடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கப்படும். ஒரு ஆளுடைய உயரத்தை விட 1 அடி 2 அடி கூட எடுத்துக்கணும்னு சொன்னேன். என்னன்னு சொன்னால் 2 பக்கத்துக்கும் கட்ட வேண்டியிருக்கு. ஜனாசா ஃபுல்லாக மூடுறதுக்கு 2 பக்கத்துக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் கூடுதலான படம் எடுக்கக்கூடிய அளவு. ஒரு ஆளுடைய அளவு இருந்து ஒரு 1 அடி அல்லது ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா 1.5 அடி எடுத்துட்டா கூட போதும். எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும்னு சொன்னால் அது 2 சைடையும் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக கட்டுறதுக்கு போதுமா இருக்கும். அந்த அளவு புடவை எடுத்துக்கொண்டாங்க. எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் இது வந்து ஜனாசா குளிப்பாட்டிட்டு இந்த ஜனாசா புடவையிலே வச்சுக்கணும். இந்த மேலாள துணி எடுக்காம என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது இந்த 3 புடவை எடுத்துக்கிறோம். அதே போல் வந்து இந்த மாதிரி 3 துணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு சொன்னால் இது கட்டாயம் இல்லை. இது துணியால கட்டுறதுன்றது கட்டாயம் இல்லை. தேவைப்படும் மாதிரி கட்டிக்கலாம், மார்க்கம் இல்லை. மார்க்கத்தில் கட்டத்தானது அவசியம் கிடையாது. தேவைப்படும் மாதிரி வசதிக்கு தேவைப்படும் மாதிரி சில நேரம் வந்து என்னென்னா ஜனாசா நாம் சுற்றுவோம், அது நிற்காது. அப்போ நிற்காத மேலே வந்து அதை சுற்றி கொள்றதுக்கு எங்களுக்கு செஞ்சுக்கலாம், கட்டிக்கல். அதே போல் சில நேரத்தில் வந்து வாய் திறந்த மாதிரி இருக்கும். சில பேர் மறைச்சிருப்பாங்க, வாய் திறந்த மாதிரி இருக்கும். அதனால நாடியை வாயை வந்து சேர்த்து கட்டுறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு துணியை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், இப்படி வச்சு கட்டிக்கிறீங்க. பொதுவாக இப்படி இருக்கிறத பார்ப்பீங்க நீங்கள். பொதுவாக இது மார்க்கமாக நினைச்சிடக்கூடாது. இது மார்க்கத்தை சுண்ணத்தாக ஒரு விஷயம். கட்டாக கூட ஒருத்தர் விட்டுட்டா கூட பாவம் கிடையாது. அதனால இப்படி வேண்டாம், ஒருத்தர் கட்டிக்கணும். இந்த ஒரு கட்டு போட்டுக்கணும் வேண்டாம், சரியா? அதே போல் இந்த மிச்சம் உள்ள 2 துணி எடுத்துக்கிறோம்னு சொன்னால் 2 பக்கத்துல வந்து நாங்கள் கட்டணும். அப்போ கட்டுறதுக்கு வந்து சும்மா முறுக்கி விட்டோம்னு சொன்னால் ஓப்பன் ஆகி வந்துடும். அதனால திருப்பி கட்டி விடுறதுக்காக ஒரு முயற்சி. இப்போ நான் ஜனாசாவை வந்து கஃன் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது ஒரு துணியை பிரிக்கிறீங்க. துணியை பிரித்து ஜனாசாவை நாங்கள் தூக்குறோம். வச்சு இந்த காலுக்கு கீழே கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம். நாங்கள் வந்து கட்டுறதுக்கு தலைக்கு மேலே கொஞ்சம் இடம் வச்சிருக்கோம். இப்படி வச்சுட்டோம்னா இப்போ என்ன செய்யறோம்னா இந்த புடவையில சுற்றுறோம். இதான ஒரு சுற்றுறோம். இப்போ சுற்றுற நேரத்தில் இந்த துணியை எடுத்துருவோம். நாங்கள் ஏற்கனவே கஃனுக்கு குளிப்பாட்டு இடப்பட்டிருந்த துணியை வந்து என்ன செஞ்சிடும், இதை சுற்றுறதோட எடுத்துருவோம். இந்த துணி இப்போ தேவையில்லை, ஈர துணியாக இருக்கும். இது தேவையில்லை, இதான ஒரு சுற்று. அதே மாதிரி இந்த இதாக ஒரு சுற்று. அதே போல் கையை வந்து இப்படி தக்பீர் கட்டிலாம் வைப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வகையில் தக்பீர் கட்ட சொல்லி எந்த ஒரு அதிசயம் கிடையாது. தக்பீர் கட்டின இருந்தாலும் அப்படியே வச்சிட வேண்டியதுதான். அல்ல அது ஒரு தேவைக்குமா இருந்தா கையை வச்சு போடல. இப்படி நேராக இருந்தால் தான் லேசாக இருக்கு. ஜனாசா அப்படி கப்பம் போடுறது அது கை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக இருக்கு. அதை எடுத்து வச்சுன்னா வெளியே தள்ளி 2 சைடு இருக்கு. அதனால அது மார்க்கெட்டில் உள்ள விஷயம் ஒன்றும் இல்லை. தக்பீர் கட்டி நம்ம இப்படி நேரம் அது இருக்கிற வாங்கி விட்டுட்டோம்னா சரி, அது வேற ஒன்றும் நாங்கள் செய்ய வேண்டியது இல்லை. ஜனாசா இப்படி வச்சுட்டோம்னு சொன்னால் இது ஒரு சுற்றுது. அதே போல் வந்து இப்போ ஜனாசாவை சுற்றி வச்சுக்கிறோம். திரும்ப குளிப்பாட்டுறதுனால யாராவது பார்க்கணுமான்னு சொன்னால் அப்போ அதை ஓப்பன் பண்ணுறது மாதிரி அதுக்கு பின்னால் பார்க்க வேண்டிய தேவை இதுக்குமா இருந்தால் ஓப்பன் பண்ணக்கூடிய முறையில் நாங்கள் வச்சுக்கொள்கிறோம். கஃனை சுற்றுற நேரத்தில் நடுவில் சுற்றுறோம்னா இந்த மாதிரி எடுத்துருக்கு. இப்படி எடுத்து மொத்தம் மட்டும் வந்து காட்டிக்கணும். இப்படி காட்டிக்கணும். அப்போ இதை கட்டலை நாங்கள் சுற்றிக்கிறோம். 3 தடவை சுற்றினா கூட இதே மாதிரி வந்து காட்டிக்கிறோம். தொடர்ந்து காட்ட வேண்டிய தேவை இல்லைன்னு சொன்னால் மேலாலே கூட சுற்றிடலாம். அடுத்த புடவை வந்து ஜனாசா தூக்கிட்டு வேண்டிய அவசியம் கூட இல்லை. மேலாலே போட்டு சுற்றிடலாம். அது இதே நேரத்தில் சுற்றுறது கூட இது நான் ஒவ்வொருத்தராக பயங்கரமாக சுற்றிக்கிறேன். சுற்றுற இதுதான் சிஸ்டம் இருக்கு. ஜனாசாவை என்ன செய்யற உடுப்பாட்டுறது முழுசா உடம்பு மறைக்கிறது. இவ்வளோதான் ஜனாசாவை கவனிக்கிற விஷயம் வந்து ஜனாசாவை அழகான முறையில் என்ன செய்ய ரெப் பண்ணுறோம். ரெப் பண்ணி கொண்டு போய் நடக்கிறதுக்குரிய விஷயம் கொண்டு வச்சுட்டோம். நாங்கள் 2வது விஷயம் போகிறோம்னா இன்னும் ஒரு புடவை வந்து போட போகிறோம்.
ரெண்டாவது மறுபடியும் போய் போட்டுக்கணும். அதே மாதிரி சுற்றிடணும். அதே கணக்கு எடுத்து அதே மாதிரி சுற்றிடணும். மூணு சுத்திட்டம். மூன்றாவது வந்து என்ன செய்யணும், போட்டு அந்த மூன்று துணியும் வந்து ஒரே சைஸ் எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ஒரு சைஸ் கொஞ்சம் கஷ்டம் வைக்கும். மூன்று துணியும் எடுத்துருக்கு. இப்போ ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சிட்டோம், சுற்றிட்டோம். இதில் மாதிரி சொன்ன மாதிரி பிரித்து காட்டுச்சுன்னா ஒரு துணியை எடுத்து நாங்கள் மூத்த மட்டும் வேண்டாம் பிரித்து காட்டிக்கொள்ளல பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா மூணு முழுசாக சுற்றிட்டு. இப்போ வந்து என்ன செய்யணும்னா துணி விட்டோம்னு சொன்னால் என்ன செஞ்சிருக்கு, விரிஞ்சிருக்கு. அதனால் என்ன நாங்கள் செய்யணும்னா இந்த இதை அப்படியே ஒரு சுற்றி ஒரு கட்டு கட்டணும். இது ஒரு கட்டு கட்டுச்சோம். அதே போல இங்கே என்ன செஞ்சிடணும், இங்கே ஒரு கட்டு கட்டுறோம். நடுவில் பிரிஞ்சு போனவங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நடுவில் போட்டு வேண்டியதான். இவ்வளோதான் ஜனாசாவை காப்பாற்றிட்டு செய்யுது. இது கஷ்டமாக இருக்காது இல்லையா? வெரி சிம்பிளான மேட்டர் தான். ஆனால் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நாங்கள் கூட இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு படித்த வகையில் தான் நான் இதை படித்து கொண்டு போய் தவிர எனக்கு அனுப்ப எப்பயாவது அப்படி ஒரு செய்தி அது அந்தந்த குடும்பத்தில் உள்ளவங்க செய்யறதுக்கு இல்லை. பொதுவாக அதுக்குன்ற சில பேர் வாரத்தினால யாரும் கஷ்டம் பண்ணுறல. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில நேரங்களில் சில வீடுகளில் மையம் திரிக்கும். குளிப்பாட்டுறதுக்கு ஆள் தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆள் இல்லாமல் வந்து ஆள் தேடி சுற்றி இருப்பாங்க. கபன்ன்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஜனாதா நின்று இருக்கும் போது கபன்றது ஆள் இல்லை. அதை போடுறதுக்கு ஆள் இல்லாமல் வந்து பார்த்து கொண்டு ஜனாதா தாமதப்படுத்தக்கூடிய நிலைகள் கூட ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கணும். சில வயசாளிகள் தான் குளிப்பாட்டுவாங்க. அதுக்குன்னு சில நியமிக்கப்பட்ட ஆட்கள் தான் நிற்பாங்க. அப்போ அந்த மாதிரி நிலை வரப்படான்றதுனால இது மார்க்கத்தில் சொல்லக்கூடிய சாதாரண ஒரு விஷயம். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகச் சாதாரண ஒரு விஷயம். ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் மூத்தானே இப்படி தான் சரிக்கு இப்படி எங்களை போய் கட்டிடுவாங்க. இதை கொண்டு வந்த கூட நாங்கள் ஃபுல் சைஸில் ஒரு ஆள் எடுப்போம்னு யோசித்தோம். அதை எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இதை பார்க்குற ஒரு ஃபீலிங் வரணும். இதுதான் என்னோட நிலைமை. என்ன நாங்கள் ஆடினாலும் என்ன வேலை செஞ்சாலும் நாளைக்கு மூத்தாயிட்டா ஜக்கீர் இப்படி தான் இப்படி போட்டு எல்லாம் கொண்டு அடக்க வேண்டியது. எல்லாரும் நிலைமை அதான். அதனால் இதில் பார்க்குற இடத்துல உள்ளத்துக்கு ஒரு பயம் வரணும். நானும் மூத்தாயிட போகிறேன், எனக்கு இந்த மாதிரி நிலைமை நடக்கும். அதுக்கு முன்னால் நாம் வந்து மார்க்கத்தை சரியாக விளங்கி அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி கொள்ளணும். ரமலான் மாதமாக இருக்குது, எவ்வளோ பயன்கள் சொல்லப்படுது. ஆனால் இன்னும் என்னோட நிலைமைகள் என்ன செய்யுது, பழையபடி தொழிலோடு தான் இருக்குது. தொழிலுக்கு ஓடுற அளவு தான் ஓட்டமாக இருக்கிறது தவிர ரமலான்லையாவது கொஞ்சம் கூடுதலாக நன்மையை சேர்த்து கொள்ளணும் என்ற அடிப்படையில் இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறது குறைவாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. குர்ஆன் தான் பேசப்படக்கூடிய மஜ்லிஸ் இது. அந்த அந்த அடிப்படையில் வளரக்கூடிய கூட்டம் நாங்கள். அதனால் அமல்களை அதிகமாக செஞ்சு கொள்ளணும், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். இதுதான் எங்களை எல்லாருமே முடிவு. இப்படியே வந்து சொன்னது அப்படியே கொண்டு மண்ணில் போட்டுருவாங்க. அதோட என்னோட சாப்டர் க்ளோஸ். அதனால் அதுக்கு முன்னால் என்னோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் படித்து விளங்கி அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தி கொடுக்க அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு வாய்ப்பளிப்பானாக. எதை கேட்கும் அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைச்சு கொடுக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நெக்ஸ்ட் வீக் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில செய்திகள் இருக்குது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் சில செய்திகள் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். முழுமையாக இது சம்பந்தமாக ஜனாசா குளிப்பாட்டுறது சரி, அல்ல ஜனாசாவை அடக்கம் செய்வது சரி, அதுக்கு முன்னி சொல்லப்பட்ட செய்திகள் எப்படி இருக்கிறேன் இது செய்யலாமே செய்யக்கூடாது என்று சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் அதை தெளிவாய்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.